சரியான இன்டியூஸ்மெண்ட் மார்க் பண்ண வேணுமென்று சொல்லி சொன்னால் சரியான புல் பேக்கை மார்க் பண்ண வேணுமென்று போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை அவசரப்படாமல் பொறுமையாக பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் நீங்கள் படிக்க போகிறீங்க. இந்த வீடியோவில் சரியான புல் பேக் கொண்டு எப்படி மார்க் பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். சிம்பிளாக எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த பக்கம் நான் வரைஞ்சிக்கிறது அப் ட்ரெண்டுக்கான ஒரு புல் பேக், இந்த பக்கம் நான் வரைஞ்சிக்கிறது டவுன் ட்ரெண்டுக்கான புல் பேக். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முதல் அப் ட்ரெண்டுக்கான புல் பேக் பார்ப்போம். ஒவ்வொரு ஹேண்டாக மேலே போகும். இப்படி மேலே போகும்போது ஏதாச்சும் ஒரு ஹேண்டில் என்ன செய்யும் என்றால் தனக்கு பின்னுக்கு இருக்கிற ஹேண்டில்ற லோவை பிரேக் பண்ணும். பொறுமையாக பாருங்க. இப்போ முதலாவது ஹேண்டில்ற லோ இங்கே இருக்கு, அதே மாதிரி ஹை இங்கே இருக்கு. இப்போ ரெண்டாவதாக வந்த ஹேண்டில் என்ன செஞ்சிருக்கென்றால் முதலாவது ஹேண்டில்ற ஹையை பிரேக் பண்ணி இப்படி ஒவ்வொரு ஹேண்டிலாக மேலே போகும்போது ஹையை பிரேக் பண்ணி போகும். அப்படி பிரேக் பண்ணி போனது ஒரு டைமில் என்ன செய்யும் என்றால் தனக்கு பின்னுக்கு இருக்கிற ஹேண்டில்ற லோவை இந்த மாதிரி பிரேக் பண்ணும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி லோ பிரேக் ஆகும் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்து போகணும். ஒவ்வொரு ஹேண்டில் பார்த்து போவீங்க. எந்த ஒரு இடத்துல ஒரு ஹேண்டில் தனக்கு பின்னுக்கு இருக்கிற ஹேண்டில்ற லோவை பிரேக் பண்ணுது ரெண்டு பார்ப்பீங்க. அப்போ இந்த மாதிரி லோவை பிரேக் பண்ணுறதை நாம் சொல்லுவோம் புல் பேக் கொண்டு க்ரியேட் ஆகிறது என்று சொல்லி. இப்போ மார்க்கெட் மேலே போகுது, போன மார்க்கெட் கீழே வந்து மறுபடியும் என்ன செய்யணும், மேலே போக வேணும். இப்படி மேலே போனால் தான் புல் பேக் வரும். சரி, இப்போ இதில் பார்த்தீங்க லோவை பிரேக் பண்ண வேணும்னு சொல்லி இந்த லோவை பிரேக் பண்ணித்தானே. இந்த மாதிரி லோவை பிரேக் பண்ணுறதை கண்ட உடனே நீங்கள் என்ன செய்ய வேணும் என்றால் எந்த ஹேண்டில்ற லோ பிரேக் ஆகிச்சோ அந்த ஹேண்டில் ஹையை மார்க் பண்ண வேணும். இப்போ ஏன் இந்த க்ரீன் ஹேண்டில்ற ஹையை நாங்கள் மார்க் பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால் க்ரீன் ஹேண்டில்ற லோ இதில் பிரேக் ஆச்சு. இது பிக்காலையும் பிரேக் ஆகலாம், பொடியாலையும் பிரேக் ஆகலாம், அது பிரச்சனை இல்லை. பிரேக் ஆனால அந்த க்ரீன்ற ஹையை மார்க் பண்ணுறோம். ஏனென்றால் இப்போ இதில் பாருங்க, மேலே போன மார்க்கெட் கீழே வந்து மறுபடியும் மேலே போனால் தான் அது புல் பேக். இப்போ இந்த இடத்துல லோவை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் கீழே வருது. எந்த ஹேண்டில்ற லோவை பிரேக் பண்ணிச்சோ அதில் ஹையை உடைக்கும் போது மார்க்கெட் மேலே போய் அந்த புல் பேக்கை கம்ப்ளீட் பண்ணுது. ஆக இதில் எது புல் பேக் என்றால் எந்த ஹேண்டில்ற லோவை எடுத்துச்சோ அதில் ஹையை மார்க் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த இடத்துல புல் பேக் ஸ்டார்ட் ஆகுது, இதில் கம்ப்ளீட் ஆகுது. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற லோவஸ்ட் பாயிண்ட் இதுதான் புல் பேக். சரி, இதற்காக நாங்கள் திரும்ப பார்ப்போம். ஒவ்வொரு ஹேண்டில் பார்த்து போவீங்க எந்த ஒரு இடத்துல லோ பிரேக் ஆகுதுண்டு. அப்போ நாங்கள் ஒவ்வொரு ஹேண்டில் லோவையும் ஹையையும் மார்க் பண்ணி போவோம். அப்போ இந்த இடத்துல தான் என்ன செய்யுது, லோவை பிரேக் பண்ணுது. இப்படி இந்த லோவை பிரேக் பண்ண பிறகு எந்த ஹேண்டில் லோ பிரேக் ஆகிச்சோ அதில் ஹையை மார்க் பண்ணுவீங்க. ஸோ புல் பேக் ஸ்டார்ட் ஆகின இடம் இது, கம்ப்ளீட் ஆகின இடம் இது. இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற லோவஸ்ட் பாயிண்ட் ஒரு புல் பேக். அதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்டுக்கு அதே விஷயம் ஆப்போசிட்டாக பார்ப்போம். இங்கே நாங்கள் பார்த்துருப்போம் அப்படி ஒவ்வொரு ஹேண்டில் பார்த்து போவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு லோவாக உடைக்க வேணும். இதை நாங்கள் டவுன் ட்ரெண்டுக்கு பார்க்கும்போது என்ன செய்வோம்டா ஃபர்ஸ்ட்டு ஹை உடைக்க வேணும். ஏனெண்டா கீழே வந்த மார்க்கெட் மேலே போய் மறுபடியும் கீழே வர்றது தான் புல் பேக். அப்போ கீழே வந்த மார்க்கெட் மேலே போக வேணும் என்றால் நாங்கள் அதை ஹேண்டில்ஸில் பார்க்கும்போது எப்படி வரும், ஒரு ஹேண்டில் ஹையை உடைக்க வேணும். ஹை உடைக்கும் போது தானே மேலே போகும், லோ உடைச்சி போகிற கீழே தானே வரும். அப்போ அதால் ஒவ்வொரு ஹேண்டிலாக பார்க்கணும். இப்போ இந்த ஹேண்டில் இங்கே இருக்குது, இதில் லோ இங்கே இருக்கு, ஹை இங்கே இருக்கு. இப்போ இதுக்கு பிறகு வந்த இந்த ஹேண்டில் என்ன செய்யுது, லோவை உடைக்குதா ஹை உடைக்குதான்னு பார்க்கணும். இதில் என்ன செய்யுது, லோவை உடைக்குது. அப்படி ஒவ்வொரு ஹேண்டில் ஹையையும் மார்க் பண்ணி லோவையும் மார்க் பண்ணி பார்த்து போவீங்க. அப்போ இந்த நேரம் ஹை உடைப்படுதா லோ உடைப்படுதா ரெண்டு பார்த்து போனீங்கன்னா சரி. இப்போ இது லோ, இது ஹை. இப்போ இது வரைக்கும் நாங்கள் 3 ஹை மார்க் பண்ணிக்கோம், எங்கேயுமே ஹை உடைபடலை. 4வது ஹேண்டில் ஹையை பாருங்கள் உடைபடுது. அப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹேண்டில் தனக்கு பின்னிக்கிற ஹேண்டில் ஹையை பிரேக் பண்ணால் புல் பேக் க்ரியேட் ஆகும். இப்போ நாங்கள் என்ன செய்வோம், எந்த ஹேண்டில் ஹை பிரேக் ஆச்சோ அதில் லோவை மார்க் பண்ணுவோம். ஏன் மார்க் பண்ணுறோம் என்றால் ஈஸியாக நாங்கள் புல் பேக்கை மார்க் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ஹேண்டில் ஹையை பிரேக் பண்ணும்போது புல் பேக் க்ரியேட் ஆனது. எந்த ஹேண்டில் ஹையை பிரேக் பண்ணிச்சோ அதில் லோவை மறுபடியும் வந்து பிரேக் பண்ணும்போது அந்த புல் பேக் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ
இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட் ஒரு புல் பேக். இப்போ இந்த நேரம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹேண்டில் ஹையை பிரேக்காக கண்டோடனே எந்த ஹேண்டில் ஹை பிரேக் ஆனதோ அதை லோவை மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட்டை புல் பேக் மார்க் பண்ணுங்கள். இடையில இருக்கிற எந்த ஹேண்ட்லையும் நீங்கள் பார்க்க வேணாம். இடையில இருக்கிற ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்க்க போனீங்கன்னா நீங்கள் குழம்பிடுவீங்க. ஒரு நாளும் இடையில இருக்கிற ஹேண்டில்ஸை நீங்கள் பார்க்க போகக்கூடாது. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஹை பிரேக் ஆகுதா, ஓகே, பிரேக் ஆன பிறகு அதில் லோவை மார்க் பண்ணுங்கள். ஹை பிரேக் ஆன ஹேண்டில்ற லோ எங்கே பிரேக் ஆகுதுன்னு பாருங்கள். அது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட்டை புல் பேக் மார்க் பண்ணுங்கள். இப்போ இப்படித்தான் நாங்கள் சரியான புல் பேக்கை எடுக்க வேணும். மற்றும்படி கேண்டில்ஸில் மூமெண்ட்டை பார்த்தோ கலராக பார்த்தோ நாங்கள் புல் பேக் எடுக்கிறாது. இந்த மாதிரி அப் ட்ரெண்ட் கண்டா ஃபஸ்ட்டுக்கு லோவாக பிரேக் பண்ணணும். டவுன் ட்ரெண்ட் கண்டால் முதலாவது ஹையை பிரேக் பண்ண வேணும். அப்போ இந்த ரூலை பேஸ் பண்ணி மட்டும்தான் நாங்கள் ஒரு புல் பேக் எடுத்துக்கொள்ளலாம். சரி, இது சமரி சொல்ல போனால் நீங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா அப் ட்ரெண்டுக்கு எடுப்புமே ஒவ்வொரு ஹேண்டில் மேலே போய் கொண்டிருக்கும். ஏதாச்சும் ஒரு ஹேண்டில் லோவாக பிரேக் பண்ணும். லோவாக பிரேக் பண்ணும்போது எந்த ஹேண்டில் லோ பிரேக் ஆச்சோ அதில் ஹையை மார்க் பண்ணுங்கள். ஏன் லோவாக பிரேக் பண்ணும்போது புல் பேக் ஸ்டார்ட் ஆகும், அதில் ஹையை பிரேக் பண்ணும்போது புல் பேக் கம்ப்ளீட் ஆகும். இது ரெண்டுக்கும் இடையில லோவஸ்ட் பாயிண்ட் புல் பேக். லோவஸ்ட் பாயிண்ட் புல் பேக்னு மார்க் பண்ணால் சரி. இடையில இருக்கிற எந்த ஒரு ஹேண்ட்லையும் நாங்கள் பார்க்க தேவையில்லை, பார்க்கக்கூடாது. பார்க்க போனால் நீங்கள் குழம்பிடுவீங்க. சரி, இதுதான் புல் பேக். இப்போ எப்படி இருந்தால் புல் பேக் இல்லை, எது ஒரு புல் பேக்காக வராது என்றதை நாங்கள் பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள், இந்த ஒரு ஏரியா இதை பார்க்கும்போது எங்களுக்கு விளங்கும். இந்த இடத்துல ஒரு லோ உடைக்குது, அப்போ இதில் ஹை உடைப்படுது. ஆகவே இது ஒரு புல் பேக் என்று நாங்கள் நினைப்போம். ஆனால் இது புல் பேக் இல்லை. ஏன் இது புல் பேக் இல்லைன்னு சொன்னால் பாருங்கள், இந்த புல் பேக் நடந்த இடம் எதென்றால் ஒரு இன்சைட் பார் ஏரியா. இன்சைட் பார் என்று என்னென்னு தெரியாடி பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு ஹேண்டில் இருக்கும், அந்த ஹேண்டில் ஹையையும் பிரேக் பண்ணாமல் லோவையும் பிரேக் பண்ணாமல் உள்ளுக்கு இருக்கும் பாருங்க, அந்த ஹேண்டில் தான் இன்சைட் பார். இது மூன்றுமே இன்சைட் பார். அப்போ இந்த மாதிரி இன்சைட் பார் இருக்கும்போது இது எப்படி இருந்தாலும் நாங்கள் அது ஒரு புல் பேக்காக எடுக்கவே இயலாது, எடுக்கக்கூடாது. இதுக்கு நாங்கள் மார்க்கெட்டெல்லாம் எக்ஸாம்பிள் பார்ப்போம் அடுத்த வீடியோவில். சரி, இதை பாருங்கள், இது புல் பேக்கா என்ற டவுட் எங்களுக்கு வரும். இது எப்படி நடந்திருக்கும் என்றால் ஒரு ஹேண்டில் ரெண்டு பக்கமும் பிரேக் பண்ணியிருக்கும், ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கும், லோவையும் பிரேக் பண்ணியிருக்கும். இப்படியா டைமில் இது புல் பேக்காக வருமா என்றது தான் நாங்கள் அடுத்த பார்க்க போகிறோம். சரி, இதில் பாருங்கள், இப்போ நீங்கள் இது அப் ட்ரெண்டுக்கு பார்க்கிங்க என்று வச்சுக்கொள்ளுங்க. அப் ட்ரெண்டுக்கு நாங்கள் பார்க்க மாட்டால் எங்களுக்கு ஒரு புல் பேக் கிரியேட் ஆகணும்னா என்ன செய்யணும், ஒரு ஹேண்டில் தனக்கு பின்னுக்கிற ஹேண்டில் லோவாக பிரேக் பண்ணணும். இதை பார்த்தோம்டா இது லோவையும் பிரேக் பண்ணிருக்கி, ஹையையும் பிரேக் பண்ணிருக்கி. அப்போ இப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்ய வேணுமென்றால் ஃபர்ஸ்ட் எதை பிரேக் பண்ணியிருக்குன்ட்டு பார்க்கணும். முதலாவது ஹையை பிரேக் பண்ணினதா அல்லது லோவை பிரேக் பண்ணினதான்ட்டு பார்க்க வேணும். அப்போ நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு ரெட் கலர் ஹேண்டில் ஹையையும் பிரேக் பண்ணி லோவையும் பிரேக் பண்ணியிருந்தால், பிரேக் பண்ணின ஒரு ஹேண்டில் அது ரெட் கலர் செல்லுக்கூடிய ஹேண்டில் இருந்து ஹையையும் பிரேக் பண்ணி லோவையும் பிரேக் பண்ணியிருந்தால் முதலாவது அது ஹையைத்தான் பிரேக் பண்ணியிருக்கும். இதுக்கான விளக்கமெல்லாம் மீறி இந்த இதில் சொல்லப்போனால் லென்த்தான வீடியோ போயிடும். நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, 100க்கு 90% ஒரு செல் ஹேண்டில் இருந்தால் ஃபஸ்ட்டுக்கு மேலே போய்த்து தான் கீழே வந்திருக்கும். அதால் இது ஃபஸ்ட்டுக்கு ஹையைத்தான் உடைச்சிருக்கி. அப்படி இருக்கும்போது இது அப் ட்ரெண்டுக்கான புல் பேக்காக வராது. ஏன், எங்களுக்கு முதலாவது லோவை உடைக்கணும், சரிதானே? ஆனால் இது டவுன் ட்ரெண்டுக்கான புல் பேக்காக பார்த்தா வருமா என்றால் இது டவுன் ட்ரெண்டுக்கான புல் பேக்காக வரும். எப்படி டவுன் ட்ரெண்டுக்கான புல் பேக்கில் எங்களுக்கு என்ன தேவை, முதலாவது ஹையை உடைக்கணும். அப்போ இதே நாங்கள் டவுன் ட்ரெண்டுக்கான புல் பேக் பார்க்கும்போது இந்த மாதிரி ரெண்டு ஹேண்டில் கண்டோம்னா இது புல் பேக். எது புல் பேக், இது புல் பேக். எப்படி, ஒரு ஹேண்டில் தனக்கு பின்னுக்கு ஹேண்டில் ஹையை உடைக்கணும், அதுக்கு பிறகு லோ உடைக்கணும். அப்போ இந்த இடத்துல க்ரீன் முடிஞ்சிருக்கும், முடிஞ்ச இடத்துல ரெட் ஓப்பன் ஆகுது, மேலே போகுது, மேலே போய்ட்டு கீழே வந்து இது வரைக்கும் வந்து எந்த ஹேண்டில் ஹையை உடைச்சோ அதில் லோவை உடைச்சிது இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு ஹையை உடைச்சி பிறகு அதே ஹேண்டில் வந்து லோவை உடைச்சிருக்கு. ஆக இதுவும் ஒரு புல் பேக்காக வரும். அடுத்தது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் அப் ட்ரெண்டுக்கான புல் பேக்காக வரும், டவுன் ட்ரெண்டுக்கான புல் பேக்காக வராது.
என்ன காரணம்னா நாங்கள் இதில் பார்த்தோம் தானே ஒரு செல் கேண்டில் அரிக்கும் போது 2 பக்கம் உடைச்சிருந்தா முதலாவது மேலே போயிருக்கும். அது ஒரு பைக் கேண்டில் அரிக்கும் போது 2 பக்கம் உடைச்சிருந்தா முதலாவது கீழே வந்திருக்கும். ஏழுமண்டா பிறகு வர வீடியோக்களில் இதுக்கு என்ன விளக்கம்ன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதிகமாக கீழே வந்து தான் மேலே போயிருக்கும். இப்போ இந்த கண்டில்ஸை நாங்கள் பார்த்தோம் என்றால் லோவையும் உடைச்சிருக்கி, அதே மாதிரி ஹையையும் உடைச்சிருக்கி. சரிதானே? இப்போ நாங்கள் என்ன பார்க்கணும், இதில் ஃபஸ்ட்டு இதை உடைச்சிச்சு, லோவை உடைச்சி ஹை உடைச்சிக்காரு. அப்போ இது ஒரு பைக் கேண்டில் அடிக்கும் போது ஃபஸ்ட்டுக்கு லோவைத்தான் உடைச்சிருக்கும். ஆக அப் ட்ரெண்டுக்கான புல் பேக்காக இது வரும். ஏன் அப் ட்ரெண்டுக்கான ரூல் என்ன, லோவை உடைச்சி பிறகு ஹை உடைக்கணும். அப்போ இது ஃபஸ்ட்டாக லோவை உடைச்சிருக்கும்ன்றதுனால இது அப் ட்ரெண்டுக்கான புல் பேக்காக வரும், டவுன் ட்ரெண்டுக்கான புல் பேக்காக வராது. இதுதான் புல் பேக்கான தியரி. இப்போ இதுகளை வச்சுக்கொண்டு எப்படி நாங்கள் மார்க்கெட்டில் வரைகிறன்றது தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னுக்கு 7 மணி வரைக்கும் இந்த தியரியை கிளியர் பண்ணி கொள்ளுங்கள். இந்த தியரி கிளியர் என்றால் மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் பார்க்குற நேரம் விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லாட்டி மார்க்கெட்டில் சரியான மாதிரி குழப்பமாக இருக்கும். சரி, சமரி அப் ட்ரெண்டுக்கான புல் பேக் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஹேண்டில் மேலே போகும். ஓகே, அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு என்ன தேவை, முதலாவது ஒரு ஹேண்டில் தனக்கு பின்னுக்கு இருக்கிற ஹேண்டில்ற லோவை உடைக்கணும். அது 2வது ஹேண்டில் உடைக்கலாம், 10வது ஹேண்டில் உடைக்கலாம், ஏதோ ஒன்று உடைக்கலாம். ஒரு ஹேண்டில் தனக்கு பின்னுக்கிற ஹேண்டில்ற லோவை உடைக்கணும். உடைச்சி பிறகு வர ஏதாச்சும் ஒரு ஹேண்டில் எந்த ஹேண்டில் லோ உடைக்கப்பட்டுச்சோ அதில் ஹையை பிரேக் பண்ணினால் அந்த புல் பேக் அதில் கம்ப்ளீட் ஆகும். இப்போ ஸ்டார்ட் ஆகின இடத்துக்கும் கம்ப்ளீட் ஆன இடத்துக்கும் இருக்கிற லோவஸ்ட் பாயிண்ட் புல் பேக். அதே மாதிரி நாங்கள் டவுன் ட்ரெண்டுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு ஹேண்டில் கீழே வரும். எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹை உடைக்கணும், ஹை உடைச்சி பிறகு லோ உடைக்கணும். அப்போ இந்த ஒரு இடத்துல ஒரு ஹேண்டில் ஹை உடையப்படுதுன்னு பார்ப்போம். உடைப்பட்ட பிறகு எந்த ஹேண்டில் ஹை உடைக்கப்பட்டுச்சோ அதில் லோவை நாங்கள் மார்க் பண்ணுவோம். அது 2க்கும் இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட் ஒரு புல் பேக்.